இங்கே இவரும் ஆஃபீஸுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அடுத்ததான் ஒய்ஃபும் ஆஃபீஸுக்கு கிளம்ப வேண்டியதாக இருக்குது. இவங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, வீட்டை பார்த்துக்கிறதுக்கும் ஆள் இல்லை. குழந்தைய வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு இவங்க கிளம்பி வந்து உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரத்தில் ஒரு ஏஜென்சி மூலயமா ஒரு வேலைக்காரமா வீட்டை பார்க்கறதுக்காக உள்ளே வராங்க. அந்த வேலைக்காரம்மா வந்ததுக்கப்புறம் இவங்களும் வந்து ஸ்கூலுக்கு தான் பொண்ணை கூப்பிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இவங்க மட்டும் தான் வீட்டில் தனியாக இருக்காங்க. வீடை சுத்தமாக க்ளீன் பண்ணி சூப்பராக சமைச்சு வச்சிடுறாங்க. ஈவினிங் வந்து இவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டு, இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சிருக்கீங்களே, வாங்க பேசுன்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு கல்யாணமே ஆகலையான்னு கேட்டால், இல்லைங்க எனக்கு கல்யாணம்லாம் ஆகலை, நான் ஒண்டியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு அதுவே போதுன்னு. ஏங்க அப்படி ஆச்சுன்னு கேட்டுக்கும்போது சொல்கிறாங்க, என்னை ஒரு மாப்பிள்ளை பார்க்க வந்தார். ரொம்ப நாளாக நாங்கள் 2 பேரும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு டைமில் வந்து வரதட்சணை கேட்டாங்க, அதனாலேயே அந்த கல்யாணம் தட்டி போயிடுச்சு. அதில் தான் நான் இப்படியே ஆயிட்டேன்னு. அப்புறம் ஈவினிங் இந்த லேடியோட வீட்டுக்கார் வந்த உடனே இந்த வேலைக்காரம்மாவை பார்த்து பதட்டம் ஆயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு சாப்பிடும்போது கூட இவங்க அந்த வேலைக்காரம்மாவை உட்கார வைக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு பதறி போய் எனக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் வந்து இவங்க எல்லாருமே போயிடுறாங்க. இவங்க மட்டும் தான் வீட்டில் இருக்காங்க. அந்த ஆள் திரும்பி வந்ததுக்கப்புறம் இந்த வேலைக்காரம்மாவை கூப்பிட்டு தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. இவர் தான் அந்த வேலைக்கார அம்மாவை ஒரு டைமில் பொண்ணு பார்த்து பேசிட்டு போன ஆளாக இருப்பார் போல இருக்குது. இப்போ அதுக்காக சாரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்கள் வீடுன்னு தெரிஞ்சால் நான் வந்திருக்கவே மாட்டேன், நம்ம பிரிஞ்சதாகவே இருந்திருக்கணும், உங்கள் கண்ணிலே நான் பற்றிக்கூடாதுன்னு உடனே, நான் இத்தனை வருஷம் உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்கள் கூட மட்டும்தான் இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்துட்டேன்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இதை நினச்சி அவரும் ஃபீல் பண்ணி கிச்சனில் போய் அவங்களை கட்டி பிடிக்கிறாரு. ஒரு டைமில் இவங்க 2 பேரும் ரூம்குள்ளே போய் ரிலேஷன்ஷிப்லேயும் இருக்காங்க. அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க, இவர் மட்டும் தான் இருக்காரு. அந்த லேடியை காணோம். ஃபோன் வருது, அந்த ஏஜென்சிலேருந்து தான் பேசுகிறாங்க. அந்த லேடி இல்லை, அவங்க தங்கச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்க வந்து வெளியூர் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது, ஓப்பன் பண்ணி படித்தா அவங்க எழுதியிருக்காங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்திருக்கவே கூடாது, நம்ம 2 பேரும் சேரவே கூடாது, உங்களுக்கு ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தை இருக்குது, இதுக்கப்புறமும் நான் அவங்க கூட இருந்தால் நீ என் கூடயே வந்துடுவேன், உன் குடும்பத்தை பாரு, அதுதான் முக்கியம்னு சொல்லி இந்த கள்ள தொடர்பை கட் பண்ணிவிட்டு அவங்க சந்தோஷமாக போயிடுறாங்க. இவரும் வந்து இதுக்கப்புறம் அவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோடயே இருந்துடுறாரு.